ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 31வது பாடல் பார்க்க போறோம். கட்டுரையின் தமகைத்து உளப்பொழுதே இட்டு இசை கொண்டு அரண் எய்த முயன்றோர் உள்தெரு வெம்பகையாவது லோபம் விட்டிடல் என்று விளக்கினர் தாமே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். தமகைத்து உளப்பொழுதே, தமது செல்வம் இருக்கும் காலத்திலே இட்டு இசை கொண்டு இறப்போர்க்கு ஈந்து புகழ் பெற்று அரண் எய்த முயன்றோர், அறத்தை அடைய முயல்பவர்களான அறவாளர் உள்தெரு வெம்பகை யாவது உலோபம், மனத்தை அழிக்கும் கொடிய பகையாய் இருப்பது லோபகுணம் ஆகும். விட்டிடல் என்று அதனை விட்டுவிட வேண்டும் என்று தாம் கட்டுரையின் விளக்கினார். மேலோர் நீதி நூல்களில் விளக்கி கூறியுள்ளனர். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த இடத்துல கட்டுரை அப்படின்னு சொல்றது நீதி நூலை குறிக்குது. அதாவது சாதாரணமா உரைத்தல் அப்படின்னா சொல்லுதல்னு அர்த்தம். கட்டுரை நம்ம எஸ்ஏன்னு சொல்றோம்ல, அதை ஏன் கட்டுரை அப்படின்னு சொல்றோம்னா ஏதோ ஒரு மைய, இப்ப நம்ம முன்னுரை, நம்ம சொல்ல வேண்டிய கருத்து, அதுக்கப்புறம் முடிவுரை அப்படின்னு ஏதோ ஒரு மைய கருத்தை வச்சு கட்டுண்ட ஒரு உரை, அதனாலதான் அதை கட்டுரைன்னு சொல்றோம். வரையறுத்த உரைகளுக்கு பேர் கட்டுரை. இந்த இடத்துல நீதியை வரையறையாக வைத்து சொல்லப்பட்டதுங்கிறதுனால இங்க கட்டுரைங்கிறது நீதி நூல்களை குறிக்குது. அதே மாதிரி கைத்து அப்படின்னா அதாவது செல்வம், பொருள் தன் கையில் உள்ளது அப்படின்னு. வெறுப்புன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல தன் கையில் இருக்கக்கூடிய செல்வத்தையோ பொருளையோ குறிக்குது. தமகைத்து உளப்பொழுதே, அப்படி இருக்கும் பொழுதே என்ன பண்ணணும், தன் கையில செல்வம் இருக்கும் போதே என்ன பண்ணணும்னு சொல்றாரு. இதுவும் சுக்கராச்சாரியாரை பார்த்து மகாபலி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் தான். இட்டு இசை கொண்டு அப்படின்னு சொல்றாரு. இசை அப்படின்னாலே புகழ் அப்படின்னு அர்த்தம். திருவிசைனாலும் திருப்புகழ்னாலும் ஒண்ணுதான். எப்படி புகழ் கொள்ளணும் அப்படின்னா இருக்கும் பொழுதே தங்கிட்ட இருக்கக்கூடியதை இட்டு கொடுக்கணும். இடுதல் அப்படின்னாலே தருதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆத்திச்சூடியில ஐயம் ஈட்டு உண் அப்படின்னு பார்த்தோம்ல. ஐயம்னா இறப்போர் கையில் இருக்கக்கூடிய களம்னு அர்த்தம். அந்த இடத்துல உண்ணுதல் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை பகிர்ந்து கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு. வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் ஐயமிட்டு உண்ணுதல் அப்படிங்கிறது ஐம்புலன்களுடைய நுகர்ச்சியையும் சேர்த்துதான் குறிக்குது. அதனால ஏதோ இப்ப நம்ம ரொம்ப பிரமாதமான ஒரு இசை கேட்கிறோம், நம்ம மட்டும்தான் கேட்கணும், வேற யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ, அல்லது நம்ம ஒரு நல்ல உபன்யாசம் கேட்கறோம், அப்போ வேற மற்றவங்க வர்றவங்களை தடுத்துட்டு நான் மட்டும் தான் கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம கேட்கணும்னா வேற யாரெல்லாம் முடியுமோ அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு. அதனால அந்த இடத்துல சாப்பாடு மட்டும் குறியீடு கிடையாது. அது நான் என்னோட ஆத்திச்சூடி சீரீஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எதுக்கு சொல்ல வரேன், அந்த இடத்துல எப்படி ஐயம் இட்டு உண் அப்படின்னு வருதோ அந்த இடத்துல இடுதல் கொடுத்தல்ன்ற பொருள்ல வருதுல, அந்த மாதிரி தான் எங்கேயும் சொல்றாரு கம்பர். உளப்பொழுதே இட்டு இசை கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்படி கொடுக்கணும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கான், அரண் எய்த முயன்றோர், அறத்தை செய்ய வேண்டும் என்ற. இந்த இடத்துல முயன்றோர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அப்பேற்பட்ட அறிஞர்களை தான் குறிக்குது. உள் தெரு வெம்பகை ஆவது உலோபம். தெரு அப்படிங்கிற சொல்லுக்கு அழித்தல் அப்படிங்கிற பொருள். எப்படி நம்ம போன பாட்டுல அடுதல் அப்படிங்கறத அழித்தல் அப்படின்னு பார்த்தோம்ல, அது நெருப்பை வச்சு வருது. அதே மாதிரிதான் இங்கேயும் தெருன்னா நெருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சுடுதல் அப்படின்னு. அதை வச்சு அழிதல் அப்படின்னு பொருள் இருக்கு. அதை தவிர்த்து கோபம், அச்சம், துன்பம் இந்த மாதிரி இல்லாமல் பொருள் இருக்கு. அப்படியே சும்மா தெரிக்க விட்டான் அப்படின்னு சொன்னா, அசத்திட்டான் அப்படின்ற ஒரு பொருள் இருந்தா கூட, அச்சத்துல அப்படியே எல்லாரையும் அப்படியே அவனை நடுநடுங்க வச்சுட்டான் அப்படிங்கிற பொருளும் வரும், தெரிக்க விட்டுட்டான். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இங்க உள்தெரு உள்ளத்தை அழிக்கக்கூடிய வெம்பகையாவது உலோபம். லோபம் அதாவது சம்ஸ்கிருதத்துல லோபி லோபம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல லகரத்துல வார்த்தை ஆரம்பிக்காது, அதனால உலோபம் அப்படின்னு சொல்றோம். லாபம் இலாபம் அப்படின்னு எழுதுவோம்ல, அந்த மாதிரி. அது ரெண்டுமே லோபத்தை தான் குறிக்கும். அந்த குணம் இருக்கிறதுலே ரொம்ப உள்ளத்தையே அழிக்கக்கூடிய ரொம்ப மோசமானது. வெம்பகையாவது வெம்மையான பகையானது லோபம் அப்படின்னு சொல்றாரு. இது
கம்பர் ஏற்கனவே 363வது பாடல்ல ஏன் இப்படி பாலைவனமா இருக்க காரணம் என்னன்னு ராமர் கேட்கும் பொழுது விஸ்வாமித்திரர் சொல்ற பாடல், அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. உளப்பரும் பிணிப்பரா உலோபம் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்குமாறு போல் கிளப்பரும் கொடுமையை அரக்கி கேடிலா வளப்பரும் மருது வைப்பு அழித்து மாற்றினாள் அப்படிங்கிற பாட்டுல நற்குணங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரே ஒரு கெட்ட குணமான லோபம் அழிச்சிரும். நற்குணம், குலம், கல்வி, கேள்வி, அறிவு, ஆற்றல், இது எல்லாத்தையுமே இந்த எப்படி ஒரு குணம் லோபங்கிற ஈகையற்ற தன்மையை அழிக்குமோ அது மாதிரி எல்லா வளங்களையும் இந்த மருதநில வளங்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரு இந்த தாடகைங்கிற அறைக்கு அழிச்சுவிட்டா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. அதனாலதான் இங்க வெம்பகையாவது உலோபம் அப்படின்னு சொல்றாரு. தடுக்காத, இதுவும் இவரு சுக்கராச்சாரியார்ட்ட நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்றாரு. விட்டிடல் என்று விளக்கினர் தாமே அப்படின்னு. எப்படி போன பாட்டுல கொடையல் அப்படிங்கிறது எதிர்மறை வியங்கோள் அப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி விட்டிடல், விட்டு விடுக அப்படிங்கிறது, விட்டிடல் அப்படிங்கிறதும் வியங்கோள் வினைமுற்றுதான். இதுல அல்லீற்று, இதை அல்லீற்று வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டளை பிறப்பிப்பது, விட்டுவிடுக என்று விளக்கினர் தாமே. அவங்களே அறிஞர்களே இந்த மாதிரி இது ரொம்ப மோசமான குணம், உலோபம் மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற குணமே ரொம்ப மோசம்னு சொல்லி நீதி நூல்கள் எல்லாமே போதிக்குது. அதைத்தான் அறிஞர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு மகாபலி சுக்கராச்சாரியாரை பார்த்து சொல்றாரு. இங்க ஆரம்பிக்கும் பொழுது கட்டுரையின் தமகைத்து உளப்பொழுதே அப்படின்னு நீதி நூல்களை மையமா வச்சு சொல்றாருல, அது ஒழுக்கமுடைமைங்கிற அதிகாரத்துல திருக்குறள்ல 1வது குறள். அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்ற குறள்ல உயிரை விட ரொம்ப பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு அறம் ஒண்ணு உண்டுன்னா ஒழுக்கம் தான் அப்படின்னு சொல்ற இடத்துல விழுப்பம் தரலான், விழுமியங்கள், பல விழுமியங்கள், ரொம்ப உயர்ந்த நீதி நூல்கள்லாம் அதைத்தான் பிரதானமாக சொல்லுது, அதைத்தான் அதனுடைய துணிவு அதுதான் அப்படின்னு பரிமேலழகர் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இங்க கட்டுரையின் ஆரம்பிச்சதுக்கு காரணமே அதுதான். நீதி நூல்கள் எல்லாமே உலோபத்தை விடு அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப இது ரொம்ப அறிஞர்கள், ஞானிகள் எல்லாரும் அத லோபத்தை விட்டு ஒழிச்சிருக்காங்க. விட்டு விடுக என்று விளக்கினர் தாமே, அவங்க விட்டு ஒழிஞ்சிருக்காங்க. அதனால நீ அதைத்தான் நம்ம விடணும் அப்படின்னு சுக்கராச்சாரியார்ட்ட சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. கட்டுரையின் தமகைத்து உழப்பொழுதே இட்டு இசை கொண்டு அரண் எய்த முயன்றோர் உள்தெரு வெம்பகையாவது உலோபம் விட்டிடல் என்று விளக்கினர் தாமே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.